Hi, hello, welcome to Kriti's Teacher Script. In the video, B.Ed second semester environmental education paper unit 4 இருந்து second topic இருக்கக்கூடிய environment protection and policies in India பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி major environmental problems பார்த்தோம். இப்போ வந்து environmental protection and policies in India எதுக்கு protect பண்ணணும், அதோட தேவை என்ன, எதுக்காக நம்ம environment பாதுகாக்கணும், அதுக்கு என்னென்ன policies வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன் கேஸ் அதாவது இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதாவது கொட்டேஷன்ஸ் ஆர் கோட்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எனக்கு ஏதாவது அந்த வீடியோ ரிலேட்டட் கோட்ஸ் தெரிஞ்சது இல்லை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதையும் நான் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். இல்லை முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் கிடைக்கும். இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸ். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கும் பாலிசிஸ்க்கும் என்ன மாதிரி கோட்ஸ் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் அன் ஆப்ஷன் பட் அன் நெசசிட்டி ஃபார் thriving India. Our policy must reflect our commitment to a greener future. Every step counts in preserving our environment. இந்த மாதிரி அந்த சினாப்சிஸ் கொடுத்துட்டு சினாப்சிஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு அப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணணும், கரெக்டாக பாதுகாக்கணும். என்விரான்மெண்ட்டை கன்சர்வேஷன் மீன்ஸ் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பராக என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை ப்ராப்பராக பாதுகாப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இன்வால்வ் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டு ப்ரிவென்ட் டிப்ளீஷன் அண்ட் டீக்ரடேஷன். ஸோ அதில் என்ன நடக்குது, என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணும்போது சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி நம்ம நிறைய சொல்லியாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கும் யூஸ் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகணும். என்விரான்மெண்ட்டையும் அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸையும் வந்துட்டு அளவாக யூஸ் பண்ணணும், அதை வீண் பண்ணாமல் டீக்ரேட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயினாக கன்சர்வேஷன் அப்படிங்கிறது. என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை அவேர்னஸ் அமங் பீப்புள். இந்த ஹோல் பேப்பரில் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பேப்பர்லேயே அவங்க சொல்ல வர்றது என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னா என்விரான்மெண்ட் பற்றி ஒரு அறிவு கல்வி மக்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்ண மூடிட்டு என்விரான்மெண்ட் அவேர்னஸ் வேணும், பப்ளிக் அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் கன்சர்வேஷன். எதற்காக என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை எதற்காக நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பயோடைவர்சிட்டி. இந்தியா இஸ் அ ஹோம் ஆஃப் வாஸ்ட் அரே ஆஃப் ஸ்பீஷியஸ் மெனி ஆஃப் விச் ஆர் எண்டமிக் அண்ட் என்டேஞ்சர்ட். ஸோ பயோடைவர்சிட்டினா இந்தியா வந்து நிறைய ஸ்பீஷியஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஒரு ஹோம் லேண்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பாதுகாக்கணும் அப்படின்னா அதனுடைய வாழ்விடத்தையும் நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் இல்லையா. அதற்காக தான் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம் ஃப்ளோரா அண்ட் ஃபானாவோட எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு. ஸோ அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். பேலன்சிங் எக்கனாமிக் க்ரோத் வித் எக்கலாஜிக்கல் ப்ரிவென்ஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி வேணும்னா என்விரான்மெண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்காமல் இருக்கிறதுக்கு கன்சர்விங் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹெல்ப்ஸ் மிட்டிகேட் த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் பை ஆக்டிங் ஆஸ் கார்பன் சிங்க். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் கிளைமேட் சேஞ்ச் ஒரு மேஜர் த்ரெட்டாக இருக்குது என்விரான்மெண்ட்டுக்கு, ரைட். அந்த கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னாலும் நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும். மரங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் தேவை ரெயினாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மாசுகளை வந்து கொஞ்சமாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கிளைமேட் சேஞ்ச் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன். என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே தான். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன, இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தது நீட், எதற்காக நீ செய்யணும், பயோடைவர்சிட்டி பாதுகாப்பாக வச்சுக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும், கிளைமேட் சேஞ்ச் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்போ உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதை ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் வந்து அப்ஜெக்டிவ். அப்போ ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, ஜெனட்டிக்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எக்கலாஜிக்கல் பேலன்ஸை பண்ணணும். என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து எய்ம் வந்து கோல் வந்து என்னென்னா ப்ரிவென்ஷன், பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுதான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வரத்துக்கு நீ என்ன பண்ணணும், சஸ்டைனபிளாக யூட்டிலைஸ் பண்ணணும். புரியுதா? நீட் என்னவோ அந்த நீடை ரீச் பண்ணுறதுக்கான வழி தான் இந்த அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் நீட் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இது ரீச் பண்ணுறதுக்கு நான் இப்படி போகணும் அப்படின்னு எழுதுறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன், நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணினேன் என்னோடய ரிசோர்ஸஸ் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ என்ஷூரிங் தட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த வே தட் மீட் த ப்ரெசன்ட் நீட்ஸ் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஃபியூச்சருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் நீட்ஸ்க்கு தேவையாக அளவாக நம்ம யூஸ் பண்ணுறது. Next is ecological stability. Maintaining essential ecological process and life support system. அதாவது எக்கலாஜிக்கல் ப்ராசஸ், லைஃப் சப்போர்ட் சிஸ்டமை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது வந்து எக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இன்க்ளூடிங் பயோட்டிக் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் பேசிக் காம்பனண்ட் லைக் எர்த், ஏர், வாட்டர், லிவிங் அண்ட் நான் லிவிங். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லிவிங் அண்ட் நான் லிவிங் எல்லாத்தையுமே வந்து பேசிக்காக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸாக பார்க்குது.
நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் டேக்கன் இன் இந்தியா. என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து இந்தியாவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேஷன் அப்படின்னா லாஸ் பண்ணுறது. கீ லாஸ் இன்க்ளூடட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. நிறைய லாஸ் வந்து இருக்குது. அதில் மெயினாக கீ லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 86, வைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 72 அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 80 வந்தது. ஒரு மெயின் லாஸாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நேஷனல் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் NAPCC அண்ட் நேஷனல் என்விரான்மெண்ட் பாலிசி 2006 அவுட்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது காடுகளை வெட்டுறது மட்டும் இல்லாமல் புதிதாக கொண்டு வரணும், உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். கிரீன் இந்தியா மிஷன் அண்ட் நேஷனல் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் எய்ம் டு இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் கவர் அண்ட் ரிஸ்டோர் டீக்ரேடட் லேண்ட்ஸ். ஃபாரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அதாவது எஸ்டாப்ளிஷிங் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹேபிடேட் அண்ட் ஸ்பீஷிஸ். நிறைய ஸ்பீஷிஸ் வந்து வாழ்விடங்கள் இல்லாமல் அழிஞ்சு போகுது அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. லாஸ்ட் மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லாம் வந்துட்டு உருவாக்குறது. அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் லோக்கல் கம்யூனிட்டியோட இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ப்ரோக்ராம்ஸ் தட் இன்வால்வ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் சச் அஸ் ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ். JFM அப்படிங்கிறது ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊராக போயிட்டு வில்லேஜஸில் அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸோட ஹெல்ப்போட அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, அங்கே இருக்க பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷஸ் பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்கிறாங்க. இதுதான் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்தியாவில் ஒரு என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட மெயின் மெஷர்ஸாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் சில கீ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னாலும் லெஜிஸ்லேஷனில் அந்த மாதிரி ஒரு 1847 நிறைய ஆக்ட்ஸ், மோர் தென் 25-30 ஆக்ட்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து நான் ஒரு 13 ஆக்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்ட்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு 13 ஆக்ட்ஸ். தட் இஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1865, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயலிட்டி டு அனிமல்ஸை க்ரூயலாக கொள்வது இல்லை, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு 1960. வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. வாட்டர் கண்ட்ரோல், அதாவது வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 74. ஏர் பொல்யூஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 81. அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நேஷனல் வாட்டர் பாலிசி ஆக்ட் 1987. ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் 1999. Protection of Plant Varieties and Farmers' Right Act 2001, Biological Diversity Act 2002, National Green Tribunal Act 2010, Construction and Demolition Waste Management Rule 2016 and E-Waste Management Rule 2016. ஒரு மேஜராக இருக்கக்கூடிய 13 தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வந்துட்டு ஆக்ட்ஸ் வந்து இந்தியன் லாவில் வந்து இதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்? இந்தியன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் எய்ம்ஸ் டு ப்ரிசர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் என்ஷூர் அ ஹெல்தி என்விரான்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். மெயின் எய்ம் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பிளானட்டையும் பாதுகாத்துக்கணும், ஃபியூச்சர் ஜெனரேஷனையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். தீஸ் எஃபர்ட்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எம்பசஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த மெஷர்ஸ்னால ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இவங்க பண்ணுறதுனால ஒரு 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 ஃபியூ ஸ்டெப்ஸ் வி ஹவ் டேக்கன் டுவர்ட்ஸ் கன்சர்விங் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். So with this we finish the second topic, environmental protection and policies in India. Meet you soon in third topic.